ये ऑल्टरनेटिव आपको इजी एक्सपोज होता है ओके बट आसान से ऑप्टिक नो ऑप्टिक नो न्यूक्लियर सही वेस्ट सिंपल का सही ब्रह्म से ऑटोमेटिक न्यूक्लियर से वेस्ट सिंपल का that is the classical difference between other three windows and ऑप्टिक एंड அது முறையா இருக்கு முறையா சுருக்கமா இருக்கு முறையா இருக்கு முறையா இருக்கு यस यस இதெல்லாம் பேசிக்கலா ஆரம்பிச்சு it is going to produce இன்னும் there is a touching that cortico spinal tract மாதிரி cortico nuclear tract சொல்றோம் ஆனா இந்த ஆல்ஃபாக்டிவ் ஆப்டிக் வந்து இத சொல்லலாமா ஏன்னா that is not cortico cortical tract இல்ல பேசிக்கலா இல்ல அப்படின்றப்ப இதுக்கு வந்து cortico nuclear tract இது இருக்கா ஏன் சொல்லணும் அப்படிங்கிற சக்தி நியூரானுக்கு இருக்கு இவன் நிறைய சக்தி நியூரானுக்கு இருக்கு ஓகே generally I won't accept for optic no and olfactory அது இல்லைங்கிறது முக்கியமான ரீசன் ஸோ it will directly impact on the nerve cells ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் அண்ட் ரெண்டாவது ரீசன் it is open அதனால எல்லாருமே olfactory optic இருக்கு ஈஸியாக affected infection or trauma or anything affect ஆகுது அதிகமான ஓகேவா அதனால it is wide open for any kind of trauma இப்போ நம்மளே நடந்தப்போ ஓப்பன் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் Because it is so free, it is not embedded in the brainstem. Important is அதனால தான் சொன்னாங்க இல்லையா எது சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்க symptoms that is because these two reasons. Everything is going for superiority or secondary. At the stage ultimately there will be running each other. Right? Ultimately it will be going for confusion. இப்போ ரொம்ப டீப்பா இருக்கு நமக்கு வீட்டில் ஒரு 5-6 நாள் ஃபீவர் வந்துருச்சு நார்மல் ஃபீவர் இல்லை நம்ம எப்படி லீவ் எடுத்து அந்த ஃபீவர் இல்லை உண்மையான ஃபீவர் இப்போ வீட்டில் படுத்துட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம பெட்டை படுத்துருக்கோம் மென்டலி நம்ம எப்படி பண்ணிக்கிறீங்க நீங்கள் கவனிச்சிக்கணும் உண்மையாக வந்துச்சுன்னா ஓகே நம்மளுக்கே தெரியாது நம்ம கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா கேட்டாங்க கூட நம்ம பேச மாட்டோம் அப்புறம் பேச ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறாங்க அப்படின்னா ஒரு இரிட்டேட் ஆகும் கோவம் நார்மல் ஃபீவர் ஷீட் தான் சரி ரைட் அப்பயுமே தி சேம் திங் இருக்கு இதுல ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது ஃபீவர் இருக்குல்ல எஸ்பெஷலி உங்க ஏஜ்ல பெருசா டிஃபரன்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை ஒரு மிடில் ஏஜ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபீவர் இருக்கப்போ கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க இந்த டாக்டிக்கலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க அந்த நேரத்தில் லீவ் லெட்டர் சரி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க கேட்டீங்கன்னா சொத்து பதத்து கூட அந்த ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு ஏன்னா வந்து வீட்டில் மணி விஷயமோ இல்லை ஃபங்க்ஷன் விஷயமோ பேசுறீங்கன்னா அவங்க பேசுறது வந்து ஒரு நிறையா பேச மாட்டாங்க ஒரு ரிதார்ஜிக்கலாக இருக்கும் அரை முறையாக பேசுவாங்க சரி மணி பேசலாமா அப்படின்னு ஒரு அரை முறையாகவே பேசுவாங்க everything is because of development of pressure and normal people think that's the right இதெல்லாம் இருக்கிறதுனால தான் டேக்ஸ் நோட் பண்ணுறாங்க இதை அதை இருக்கிறதுனால தான் டேக்ஸ் நோட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு அல்டிமேட்லி it is inflamed that when tire is affected the particle is lower so free flow movement will not be there so ultimately most of the what of the brain will be going for affected it is going for suppression because of serotonin covering அது வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக serotonin covering பண்ணுறதுனால it is going for some suppression so they will feel lethargy and sleepiness ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருந்தது நார்மலாக ஃபஸ்ட் இருக்கிறப்போ சேர்ந்து க்ளோசிங் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு கடனை பார்த்துட்டாங்க ஒரு வீக் வச்சு ஓகே ஆகிடும் அப்பயும் கூட அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் மாறாது அதனால ஆகும் அதை கொஞ்சமாக அது வெளியே வரும் ஏன்னா போயிட்டு காட்டு தலை பாடி கை வரையில ஓகே don't think that amputated so இப்படி இருக்கு கால் ஓகேவா இப்படி வச்சுட்டு காலை சடனா நீட்டணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்